ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். இன்னைக்கு காய் இல்லாத மோர் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்புல அரிசி, ஜீரகம், துவரம்பருப்பு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், இது எல்லாம் துவரம்பருப்பை ஊற வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சு அரைச்சி எல்லாம் ஒன்னா கலந்து நான் கூட்டி எடுத்து வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கடுகு, தேங்காய் நெய்யில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து போட்டு வச்சிருக்கேன். கொதிட்டும். அரைச்ச கலவையோட தேவையான தயிரை நல்லா மோரா பண்ணி இதுல எடுத்து ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். கொதி வரட்டும். நல்லா இப்படி நுரைச்சி இப்படி ஒரு கொதி வரும் பொழுது இறக்கி வச்சிடலாம். குழம்பை இறக்கி வச்ச பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, வரமிளகாய் போடுறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து போடுறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா அப்படி தேங்காய் ஊற்றி மறுபடியும் தாளிச்சு போட்டா நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். காய் இல்லாத மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்ல இது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.